அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அட என்ன டாலி நீங்கள் அந்த தம்பி கரெக்டாக தானே பேசி இருக்குது. அடியே அந்த சாமியாரங்களை பார்த்து வாயில் நந்தி எடுப்பீங்களான்னு கேட்குறான். அட கேட்டதில் என்ன தப்புங்கிற, அவங்க நந்தி எடுக்கலையாக்கும். ஆஹா, எல்லா விஷயத்துலேயும் அவனுக்கே சப்போர்ட் வாங்குறாள் ஐயா. சாமியாருங்களையே நக்கல் பண்ணுறாண்டி. அட நக்கல் பண்ணுற அளவுக்கு தானே சாமியாருங்களும் நடந்துக்கிறாங்க. இப்போ எனக்கே ஒரு சந்தேகம் வருது டார்லிங். என்னது, சாமியாருன்னு சொன்னதும் இவளுக்கே டவுட் வருதுன்னு சொல்கிறா. சரி, எல்லாருக்கும் வர்ற சந்தேகம் தானே, வரட்டும். ஆமாம், உனக்கு என்ன சந்தேகம் வருது? பொம்பளை சாமியாருங்க கண்ணலம் பண்ணிக்கிறாங்கன்னு அந்த தம்பி சொன்னிச்சா இல்லை? ஆமாம், குழந்த பத்துக்குவாங்களா? ஆஹா, இவ அவனுக்கு ஒருபடி மேலே இருக்காள் ஐயா. ஏன் டார்லிங், சாமியாருங்க குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன, பெற்றுக்கலன்னா நமக்கு என்ன? அட என்ன டார்லிங் நீங்கள், அப்புறம் ஒரு குட்டி சாமியார் வந்துடும்ல. வந்தா நமக்கு என்ன டார்லிங், நாமளா வளர்க்க போகிறோம். அட என்ன டார்லிங் நீங்கள், நாளைக்கு அந்த வாரிசு வளர்ந்து சாமியார் ஆகிடாதாக்கும். இப்படி பண்ணி தான் சாமியாரோட லிஸ்டெல்லாம் நீண்டுக்கிட்டே போகுது. அட தெரியாம தான் கேட்குறேன். இதுதான் வாரிசு ஆன்மீகமாக்கும். ஆஹா, வாரிசு அரசியல், வாரிசு சினிமா, அந்த மாதிரி இப்போ வாரிசு ஆன்மீகமான்னு கேட்குறாள் ஐயா. ஆஹா, இவக்கிட்ட அவனை பற்றி சொன்னதே தப்பாக போச்சே. அவன் இப்போ நீ என்ன தான் சொல்ல வர்ற, அதை சொல்லு. என்ன கேட்டால் சாமின்னு சொல்லிக்கிறதே தப்பு. அட அதை விட கல்யாணம் பண்ணிக்கிறதும் தப்பு. அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சாமியார் போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிவிட்டு குழந்த பத்துக்கிட்டு எல்லாரையும் மாதிரி வாழ வேண்டியதானே. அதனால் அந்த தம்பி கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. அவரை எதுவும் நீங்கள் திட்டாதீங்க. புத்திசாலி தம்பி, பேசுகிறத பார்த்தா தெரியலையாக்கும். ஆமாம், நீ தான் மெச்சிக்கணும் அவனை. டார்லிங், இன்னொரு டவுட்டு டார்லிங். ஆஹா, பசியோடு நாம் வந்தால் இவன் சாப்பாட்டுக்கு பதிலாக வெறும் டவுட்டாகவே போடுறாள் ஐயா. தனி உலகம் தனி பணம்ட்டு போனாரே ஒருத்தர், அவர் இப்போ பணமாயிட்டாராமே, உண்மையாக்கும். அடியே, அவங்கெல்லாம் திடீர்னு பணமாவாங்க, அப்புறம் திடீர்னு வருவாங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நீ போய் மொதல் சாப்பாடு எடுத்து போய். சரி வாங்க, வந்து சாப்பிடுங்க, ரொம்ப பசியோடு இருப்பீங்க. சாப்பிட்டுட்டு வேலையாக மிஸ்டர் விக் அவரை மீட் பண்ணுறதுக்கு கிளம்பணும். அப்போ எனக்கு போடாவ, எனக்கு பிறந்த நாள் நாளைக்கு தானே டார்லிங். நாளைக்கே போய் உனக்கு தேவையானதை எடுத்துக்கலாம், போதுமா? அப்போ நாளைக்கு என்ன 2 புடவை சேர்த்து எடுத்து கொடுக்கணும், பரவாயில்லைங்களா? ஆஹா, புடவைக்கு புடவை வட்டி போடுறாள் ஐயா. இவளுக்கு நம்ம அசிஸ்டண்ட்லேயே பரவாயில்ல போல இருக்கு. ஆமாம் ஆமாம், நீங்கள் தனியாவா போகிறீங்க? இல்லை டார்லிங், அசிஸ்டண்ட்டையும் அங்கே வர சொல்லியிருக்கேன். அதானே பார்த்தேன், தனியாக போய் யாருக்கிட்டையாவது மாட்டிக்காதீங்க. ஆஹா, வீட்டுக்குள்ளே ஜாக்கிங் போனதை வச்சு நம்மளை ரொம்ப மட்டமாக பேசுகிறாள் ஐயா. மண்டையனை பிடிச்சி நாம் யாருங்கிறத இவளுக்கு காட்டுனாதான் இவளுக்கு நம்மளை பற்றி தெரியும். 1 hour later. காத்துவாயம் சொன்ன இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டோம். என்னது, இடமே பயங்கரமாக இருக்குது. ஒருவேளை நாம் யாருங்கிறது தெரிஞ்சு நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக அந்த காத்துவாயன் இந்த இடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கானோ? இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு அந்த காத்துவாயனா இல்லை நானான்றதை பார்த்துட்றேன். இந்த டிடெக்டிவ் ஆஃபீஸர் வேஷம் நமக்கு நச்சுன்னு இருக்குது. அந்த காத்துவாயனால் கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிக்கவும் முடியாது. என்னது, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணோம். சரி, இன்னைக்கியோட போய் சேர போகிறான், அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே போகட்டும். அப்பாடா, ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு. ஆஹா, மிஸ்டர் விக்கு நமக்கு முன்னாடியே வந்திருக்காரு ஐயா. காத்துவாயம் வந்துட்டான். ஹலோ மிஸ்டர் விக், கிளாட் டு மீட் யூ. வெரி கிளாட் மீட் யூ. என்னது, காத்துவாயன் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறான். மிஸ்டர் விக், இதுக்கு முன்னால் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. பாருங்க மிஸ்டர் தங்கக்கண்ணன், நாம் 2 பேரும் ஒரே மாதிரி தான் ஒருத்தர் பார்த்துருக்கோம். அதுவும் ஒரு நெருக்கடியான சூழலில் நாம் சந்தித்தோம். பரவாயில்ல, மறந்துருப்பீங்க. கரெக்டாக சொன்னீங்க, உங்கள் முகம் மறந்து போச்சு. ஆமாம்,
அவசரமாக மீட் பண்ணணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆஹா, ரொம்ப அவசரப்படுறானே. இந்த இடத்துக்கு வேற யாராச்சும் வருவாங்களா? எதுக்காக அப்படி கேட்குறீங்க? நாம் பேச போகிற ரகசியம் வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. கொலையே செஞ்சாலும் இங்கே யாரும் வரமாட்டாங்க. அப்படி ஒரு ரகசியமான இடத்துக்கு தான் உங்களை வர சொல்லியிருக்கேன். ஆஹா, காத்துவாயன் மேலே போக போகிற விஷயம் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த இடத்த அவன் செலக்ட் பண்ணியிருக்கான். மிஸ்டர் விக், நான் உங்களுக்காக என்ன செய்யணும், முதல்ல அதை சொல்லுங்க. மறுபடியும் அவசரப்படுறான் ஐயா. வந்த உடனேயே எப்படி டப்புன்னு இவனை போட முடியும்? காத்துவாயனை தூக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பக்கத்தில் அவனை பார்த்ததும் பதட்டமாக இருக்குது ஐயா. மிஸ்டர் விக், என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? சீரியஸான மேட்ரோ? ஆஹா, அவனே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டு வர்றானே ஐயா. முதல்ல நம்ம தம்பி கூட்டாளிக்கு ஒரு ஃபோனை போட்டு பேசுவோம். மிஸ்டர் தங்கக்கண்ணன், டெல்லியில் ஒரு ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணணும். பண்ணி பேசிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னது, அண்ணன்கிட்ட ஃபோன் வருது. ஹலோ. டேய் தம்பி, காத்துவாயன் இப்போ என்னோட கண்ட்ரோலில் இருக்கான்டா. ஆமாம், அவனை தனியை பார்த்ததும் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. என்னடா செய்யட்டும்? அண்ணே, சௌக்கியமான்னு கேட்டுட்டு திரும்பி வந்துருங்க. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.